வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி யூடியூப் சேனல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஓன் கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறோம், அதோட தம்ப்லைன், அதாவது யூடியூப்போட நம்ம போடுற அந்த முகப்பு அது எடுப்பாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மக்கள்லாம் உள்ளே வருவாங்க, என்ன இருக்குதுன்னு பார்க்கவும் செய்வாங்க. அதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது இந்த தம்ப்லைன். அதை எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாலேஜ் வைஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் கொடுக்க போகிறோம் டெய்லியும். ஓகேங்களா? சரி, இது எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த கேன்வான்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஆல்ரெடி நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண பின்னாடி அந்த நேம் ஷோ ஆகும், அதுக்காகத்தான் ஒரு லோகோன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த கேன்வா பேஜ் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதனால் காலையிலேயே கொஞ்சம் அப்படியே டைப் அடிக்குது. பாருங்க, 1 செகண்ட். இந்த மாதிரி ஷோ ஆகிறப்போ இதில் நீங்கள் என்ன கேட்டகரி கேட்டாலும் எல்லாமே இருக்கும். ஒரு லோகோ ரெடி பண்ணணுமா, ஒரு போஸ்டர் மேக் பண்ணணுமா, இன்ஸ்டாகிராம் போஸ்டர், ஃபேஸ்புக் போஸ்டர், எல்லாமே இதில் ஏ டு Z எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தம்ப்லைன் யூடியூப் அந்த இதுதான் வேணும். அந்த பார்த்திங்கன்னா யூடியூப் தம்ப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆல்னு ரைட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த பே பண்ணி பண்ணுற இதெல்லாம் இருக்குது. அதில் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதாவது ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம், இல்லைன்னா இந்த கிரீடை மாதிரி வச்சுருக்கோம் ரைட் சைடு கார்னரில் ஒவ்வொரு இமேஜுக்கும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் ஒயிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதை நம்ம என்ன வேணால் நம்மளாக ஓன் இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள இமேஜை எடுத்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அடிக்கடி ஒரே தம்ப்லைனை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு, நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா, வில்லேஜ் ஃபுட்டு அப்படின்னு அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஃப்ரீ அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா? இந்த இமேஜு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம எப்படி நம்மளோட சேனல் நேமு, இதில் எப்படி அந்த லெட்டர்ஸ்லாம் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்தோடனே நமக்கு இதில் எது தேவையில்லாத விஷயங்களோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் டச் பண்ணிங்க, வரல வச்சு டச் பண்ணிங்கன்னா பாக்ஸ் மாதிரி காமிக்கும். மேலே ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். டெலிட் அந்த ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி காமிக்கும், டெலிட் அப்படின்ட்டு. அது பார்த்திங்களா, அந்த ஷோ ஆகுதா? இதில் உள்ள அவைலபிளான இருக்க லெட்டர்ஸு, இமேஜ் எல்லாமே நம்ம சின்னதும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சேனல் நேம் போடுறேன். இந்த ஆப்புக்கு கீழே அந்த டீன்னு ஒரு இருக்கும், அதாவது லெட்டர் டைப் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணி ஆட் ஏ ஹெட்டிங்குள்ளே போயிட்டு என்னுடைய சேனல் நேம் போடுறேன். மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல்னு போடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இது சென்டரில் இருக்குது. இதை விரல வச்சினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஆகும். அந்த பாக்ஸ் அப்படி நகட்டி மேலே வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சேனல் நேம் இப்படி வச்சுருக்கோமே, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எடிட் பண்ணியாச்சு. அதை அந்த கீழே அதே இது பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாக்ஸை டச் பண்ணோம்னா கீழே அந்த ஃபாண்ட்டுன்றது ஷோ ஆகும். அதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நல்லா இழுத்து வச்சுக்கலாம் பெருசாக. சரி, இது இப்படி வச்சா போதுங்களா? இது பத்தாது இல்லையா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபாண்டோட ஸ்டைலை மாற்றணும். அந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள். பழையபடி அந்த பாக்ஸை டச் பண்ணிட்டு கீழே அந்த ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்கும்,
அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்டு, அதாவது ஃப்ரீயில் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டைலிஸ் இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லெட்டர்ஸ் மேலே சேஞ்ச் ஆகிருக்குதா? இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பழையபடி அந்த லென்த்தாக வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுபோக அந்த லெட்டர்ஸோட வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். மறுபடியும் அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே வந்து கலர்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி மேலே உங்கள் சேனலோட அந்த கலர்ஸை மாற்றிக்கலாம். ரைட். இப்போ வந்து இந்த கீழே உள்ள இந்த சைடில் உள்ள இமேஜ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, லெட்டர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள லெட்டரை கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும்னா அதில் விரல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பாக்ஸ் மேலே காமிக்கும். அப்படி லைட்டாக நகட்டி வச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த அவைலபிளோட அந்த இமேஜ் என்ன வேணால் நம்ம பண்ணலாங்க. அதில் எங்கே நகட்டி வைக்கணுமோன்னு வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதை மட்டும் நம்ம அப்படியே டைரெக்டாக அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்மளுக்கு அந்த டைட்டில் வேணும் இல்லையா. இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோ போடுறதுக்கு இந்த இமேஜ் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எழுத்துக்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜுமே வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். அதில் விரல வச்சு டச் பண்ணோம்னா அந்த 4 மூலையிலையுமே ஒரு டாட் மாதிரி காமிக்கும். அந்த டாட்டில் நீங்கள் எந்த மூலையில் கை வச்சா கொஞ்சம் சின்னது பண்ணணும்னா சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ரைட். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்பேஸ் மேலே கொஞ்சமாக தான் இருக்குது. சரி, அதில் என்ன டைப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேவை இல்லைன்னா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுற இமேஜ் மட்டும், அதாவது நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டோட இமேஜ் மட்டும் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்லை தேவையில்லாட்டி டெலிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அதில் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இன்றைக்கி நான் கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு யூடியூப் இந்த முகப்பு படம், அதாவது தம்ப்லைன் சொல்லுவோம் இல்லையா, இந்த தம்ப்லைன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இதை நான் இந்த இமேஜில் தம்ப்லைனாக நான் மேக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த சைடில் உள்ள இமேஜுக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள அந்த லெட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு சின்ன சின்ன அதாவது கனெக்ஷன் இருக்குது இல்லையா. என்ன ஃபுட்டு, இந்தியன் வில்லேஜ் குக்கிங் தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம். அதனால் இப்போ வந்து நான் ஒரு யூடியூப் தம்ப்லைன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது அதுக்கு வந்து என்ன தேவை, இந்த பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சேம் தான். நம்ம அந்த கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஆட் ஏ ஹெட்டிங் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கண்டென்ட், என்ன தலைப்பாக கொடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு என்ன நேமில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், என்ன லாங்குவேஜில் வேணுமோ. பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான் அது. ஏன்னா பார்க்கத்தான் ரொம்ப கொஞ்சம் என்னடா இப்படிலாம் தம்ப்லைன் மேக் பண்ணி போடுறாங்களே, செம்மையாக இருக்குதே, நம்மளால முடியுமா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். பாருங்கள், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க, பழகிக்கலாம். இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் முகப்பு படம் இவ்வளவு ஈஸியான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ண போகிறேன், அதை தான் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணிவிட்டு நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த லெட்டர்ஸ் வந்து பெருசாக வேணும் சின்னதாக வேணும், இல்லை அந்த கலர்ஸ்க்கு உள்ள இமேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கங்க. என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு அந்த டச் பண்ணிங்கன்னா பழையபடி இந்த மாதிரி எங்கே வேணால் நகட்டி வச்சுக்கலாம். அப்போ அந்த 4 கார்னர் டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பெருசாக ஆக்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்களா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் முகப்பு படம்.
இதை பிட்டு பிட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மட்டும் போட்டால் நம்ம தமிழ்லைன் எடுபடுமா? கிடையாது. அப்படின்றப்ப ஸ்பேஸ் பத்தலை. அந்த ஸ்பேஸ் பத்தாததுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க இமேஜை வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இல்லாட்டி தேவையில்லாததை என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். அப்படியே ஹெட்டிங் போகிறேன். பழையபடி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் முகப்பு படம், அதாவது தம்ப்லைன் இவ்வளவு ஈஸியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி உள்ள நம்ம அட்டாச் பண்ணுறது. அதாவது நம்ம பார்த்தோன்னே வந்து சரி இந்த தம்ப்லைனில் இந்த கண்டென்ட்டை பற்றி தான் உள்ளே பேசியிருக்காங்க, இதை பற்றி தான் வீடியோ போட்டிருக்காங்க, இதை பற்றி தான் விளக்கியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக புரியறதுக்கு மிக மிக ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த தம்ப்லைன். அதை நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, இவ்வளவு ஈஸியான்னு போட்டிருக்கேன். ஆனால் ஸ்பேஸ் பத்தலை. சரி, ரைட். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அந்த இந்தியன் வில்லேஜ் குக்கிங் இருக்கு இல்லையா, அதில் சரி இந்தியன் தேவையில்லையே அப்படின்ட்டு அதை நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்மளுடைய தம்ப்லைன், அதாவது நம்ம எடுத்திருக்க அந்த கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சின்னது பண்ணி பார்க்கலாம். அப்படி பத்தாத பட்சத்தில் அதை தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் கொஞ்சம் நல்லா, அதாவது பிரைட்டாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, எப்பயுமே வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து இதையுமே லெட்டர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க, டார்க்காக போல்டாக தர்ற மாதிரி. அதாவது பேக்ரவுண்டில் இமேஜ் கொஞ்சம் லைட் ஷேடில் கலர் இருந்துச்சுன்னா எழுத்துக்கள் ரொம்ப டார்க்காக போட்டுக்குங்க. அதாவது பார்த்தோன்னே வந்து விசிபிளாக தெரியும் நம்மளுக்கு. ரெண்டுமே ஒரே கலராக கொடுத்தோம்னா என்ன ஆகும் தெரியாது, எழுத்துக்கும் தெரியாது, அதில் உள்ள விஷயங்களும் ஷோவாகாது. பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த இந்தியன் வில்லேஜ் குக்கின்னு இருக்குது, அது இடம் எனக்கு பத்தலை. அதனால் அந்த இந்தியன்றதை எடுத்துட்டு இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இவ்வளவு ஈஸியான்றது வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. அதையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்துட்டு சரி நமக்கு தேவையான கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குன்னு அந்த தம்ப்லைனை பார்த்தோன்னே உள்ளே வருவாங்க, உள்ளே வந்து பார்ப்பாங்க. அதாவது வியூஸ் உங்களுக்கு போகும். அப்போ வியூஸ் போகணும்னா உங்கள் தம்ப்லைனை பார்த்தா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் வீடியோவில் கிடைக்கிது அப்படின்ட்டு அந்த தம்ப்லைனை பார்த்து மட்டும்தான் உள்ளே போவாங்க, வீடியோக்குள்ளேயே போவாங்க. அப்படின்றப்ப அதில் எவ்வளோ கேரிங் எடுக்கணும்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு பாருங்கள், இவ்வளோ ஈஸியான்னு டைப் பண்ணிட்டேன். அப்புறம் சரி அந்த கீழே உள்ள லெட்டர்ஸ்லாம் வந்து முடிஞ்சளவு முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இல்லை தேவையில்லையா டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இவ்வளவு ஈஸியாக வில்லேஜ் குக்கிங். அதாவது இப்போ வந்து ஒரு வில்லேஜ் குக்கிங்னா கிராமத்து சமையலை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வீடியோ போட போகிறீங்க. வீடியோவோ அல்லது ஆடியோ வாய்ஸாவோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தம்ப்லைன் ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியம். ஏன்னா சைடில் உள்ள இமேஜ் ரெடி பண்ணியாச்சு, என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணியாச்சுங்களா, இந்த ரெடி பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் நம்ம அந்த சார்ஜ்லாம் காமிக்கும் இல்லையா மொபைலோடது, அதுக்கு கீழ் நோக்கி ஒரு ஏரோ கீ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, முழுக்க இது இந்த ஃப்ரீ இமேஜ் அந்த இதை எடுத்து பண்ணாமல் தான் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். நீங்கள் பணம் கட்டி பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்களேன், அதை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சுக்குது, அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதை எதில் வேணால் அனுப்பிச்சிக்கலாம், யாருக்கு வேணால் அனுப்பிச்சிக்கலாம். இவ்வளோதான் விஷயம், ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி தான் தம்ப்லைன் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக கற்றுக்குங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.